நாங்கள் இங்கே நைட் ஸ்டே பண்ணியிருந்தப்போ எங்களுக்கு நைட் அவ்வளோ யானை சத்தம்லாம் கேட்டுச்சு, காட்டு மாடு சத்தம்லாம் கேட்டுச்சு. அட்டைப்பூச்சி சின்னது அண்ணனோட தோட்டத்தில் தான் நம்ம இருக்கிறது. அவர் தான் எல்லாமே சுற்றி காமிச்சு என்னென்ன மரங்கள் இருக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில் ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்காரு. இது பார்க்க ஆரஞ்சு மாதிரி இருக்கும், ஆனால் இது ஆரஞ்சு கிடையாது. பேஷன் ஃப்ரூட்டா? இது ஆக்சுவலி இப்போ காயாக இருக்குது. இது பழமானக்கப்புறம் நம்ம சாப்பிடணும். இது ரொம்ப சின்ன மிளகாயா இருக்குது. இந்த மிளகா பேர் என்னது? காண மிளகாய். காண மிளகாயா? ஓகே, இப்போ என் கையில் என்ன இருக்குன்னா இது அவகேடோ மரம் இருக்குது. இந்த மேலே இருக்கிறது வந்து காஃபி கொட்டை. இதில் இருந்த காஃபி தயாரிக்கிறது. இதில் வந்து கொலை பிடிச்சி ஆவி பிடிச்சா என்ன சளி இருமல் எதுவாக இருந்தாலும் அப்படியே வெறுக்கும். இப்போ வந்து நாங்கள் ட்ரெக்கிங் போயிட்டு இருக்கோம். நாங்கள் இந்த வீட்டில் தான் தங்கியிருந்தோம். ஆக்சுவலி இந்த வீடு எப்படி இருக்குன்னா ஒரு காட்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடு மட்டும்தான் இங்கே இருக்குது. இதை சுற்றி ஃபுல்லாக காடு அண்டு இங்கே தான் அவங்க வாழ்கிறாங்க. டவுனுக்கு இங்கேருந்து போகணுன்னா ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் ஆச்சு போகணும் இங்கேருந்து. இப்போ நம்ம வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இங்கே இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட போய் இங்கே எப்படிலாம் இருக்காங்க, என்னென்ன அனிமல்ஸ்லாம் வரும் அப்படின்ட்டு அவங்ககிட்ட கேட்கலாம். ஓகே, நாங்கள் இப்போ தான் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட பேசினோம் இந்த இடத்த பற்றி, இங்கே யானை இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க சொன்னாங்க இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து யானைலாம் வரும், அவங்க பார்த்துருக்காங்க, எங்கிட்ட வீடியோலாம் காமிச்சாங்க. நாங்கள் அதெல்லாம் பார்த்தோம், ரொம்ப டெரிஃபிக்காக இருந்துச்சு நாங்கள் பார்த்த யானைலாம். பட் நாங்கள் இன்னும் பார்க்கல. நான் யானை பார்க்கணுன்னா இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் உள்ளே போகணும். இவங்க வீட்டில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். இவங்க தான் எங்களுக்கு அக்காமடேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்ல ஸ்டே. இங்கே பாருங்க, புது விதையான டேஸ்ட்டு. சிக்கன் குழம்பு வாங்கினீங்கன்னா ஜீனி போட்டு சாப்பிடுங்க. இப்படிதான் அமெரிக்கால இப்படிதான் சாப்பிடுவாங்களா? இப்ப குப்பை கொட்டுறது நைட் டிஃபன்லாம் வந்து நாங்கள் இவங்க வீட்டில் தான் சாப்பிட்டோம். ஸோ எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்க மலை எல்லாம் இவங்களோட மலை தான் ஃபுல்லாக. ஓகே, இங்கே வந்து நைட் ஆனால் வந்து இங்கே இருக்க மக்கள் சொல்கிறாங்க இங்கே ஆக்சுவலி வந்து சிங்கம், புலி, அப்புறம் காட்டு மாடு, யானைகள்லாம் வருமா. ஸோ நாங்கள் இங்கே நைட் ஸ்டே பண்ணியிருந்தப்போ எங்களுக்கு நைட் அவ்வளோ யானை சத்தம்லாம் கேட்டுச்சு, காட்டு மாடு சத்தம்லாம் கேட்டுச்சு. எல்லாமே ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எங்களுக்கு. ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. பட் இங்கே இருக்கவங்கலாம் ரொம்ப தைரியமாக தான் இருக்காங்க. நான் அவங்களுக்கு இங்கெல்லாம் ரொம்ப பயம்லாம் இல்லை. அட்டைப்பூச்சி சின்னது பிளாக் கலர்ல தானே இருக்கும், பிரவுன் கலர்ல இருக்கு. கலர் அது ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. கடிக்காதா? கடிச்சா ரத்தம் வரும். இப்போ வந்து நாங்கள் ட்ரெக்கிங் போயிட்டு இருக்கோம். மேலே ஏறிட்டு நாங்கள் வந்த பாதையை காட்டுறோம் பாருங்க. குடும்பமே ட்ரெக்கிங் போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கு. பெருமாள் மலை ஆக்சுவலி இங்க இது இது பெருமாள் மலை கிடையாது. அப்ப என்ன மலை? ஊர் பேர் சொன்னால என்ன சொன்னாங்க? சேத்துப்பாறை. சேத்துப்பாறை. பேத்துப்பாறை. ஐயோ கடவுளே, சோத்துப்பாறை. சேத்துப்பாறைடி. சோத்துப்பாறை வந்து இதுக்கு நேரா இருக்கு. சோத்துப்பாறையும் இருக்கா இங்க? போ, தைரியமா போ. நீ இந்த தைரியமான ஆளாச்சு. போ. இந்த ஏரியாவில் உள்ளவங்க ரொம்ப அசால்ட்டாக ஏறி போகிறாங்க. ஆனால் நம்மளுக்கு தான் ரொம்ப பயமாக இருக்குது, வலிக்கிறமோன்ட்டு. அது கொடுத்துட்டு நாங்கள் என்ன பண்ணுறது? விழுந்துடாத மெதுவா. ஆக்சுவலி நாங்கள் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பிளேஸ் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நாங்கள் ஆக்சுவலி ஜாக் ஃப்ரூட் பறிக்க போகிறோம். இங்கே ட்ரீஸ் அவ்வளோ ஜாக் ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஸோ
ஸோ சும்மா வாக்கிங் மாதிரி ட்ரெக்கிங் மாதிரி போகலான்னு நினச்சோம். பட் அவ்வளோ ஃப்ரூட்ஸ் அண்ட் இதெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் வாங்க, வந்து நீங்களும் அந்த வைல்ட் லைஃப் பாருங்கள். அண்ட் வைல்ட் லைஃப்னு சொல்ல முடியாது, இங்கே அவ்வளோ அழகான ஃப்ரூட்ஸ் அண்ட் பிளேசஸ்லாம் இருக்குது. பலாப்பழம் பிடுங்கிட்டாரு. நான் அவ்வளோ பெரிய பழத்தை பிடிங்கிட்டு கையில் வச்சுட்டு இறங்குறாரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஏதோ பாதி குரங்கு சாப்பிட்டது மாதிரி இருக்கு. நான் இப்போது நின்றுட்டு இருக்க இடத்துக்கு பின்னாடியே ஒரு அவகேடோ ட்ரீ இருக்குது. ஓகே, இங்கே வந்து நமக்கு இந்த ஃப்ரூட் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம். பட் இங்கே அவ்வளோ சாதாரணமாக எல்லார் வீட்லேயும் வந்து வச்சுருக்காங்க. நார்மல் ட்ரீ வச்சுருக்க மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் அவ்வளோ இங்கே ஆக்சுவலி இப்போ சீசன் இல்லை, அது பிஞ்சாக தான் இருக்குது. இன்னும் ஒரு 2-3 monthஸில் இது ஆக்சுவலி ஹார்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க. அவகேடோ என் கையில் என்ன இருக்குன்னா, இது அவகேடோ. இங்கே மரம் இருக்குது. இங்கே எங்கே பார்த்தாலுமே எல்லார் வீட்லேயுமே இந்த ஃப்ரூட்டோட மரம் இருக்குது. ஸோ இது அவ்வளோ சீப்பாக இங்கே கிடைக்குது. நம்ம வந்து நம்ம ஊர்லனா இது கண்டிப்பாக வந்து 300 சொல்லுவாங்க, 2 பீஸே 300 சொல்லுவாங்க. பட் இங்கே மரமே இருக்குது. அண்ட் அவகேடோ இதுதான் கடுக்கா மரம். எவ்வளோ வருஷம் இருக்கு பாருங்க. அது இன்னும் பெருசு பெருசாக இருக்கு, இன்னும் பெருசாக இருக்கும். இந்த கீழே இருக்காங்க, அந்த அதில் இருக்கும். மரத்தில் வந்து அது படர்ந்து அப்படியே வருது. உங்களுக்கு தான் அந்த அவங்க வீடியோ எடுத்துட்ருக்காங்க. சித்தப்பா பார்த்து. அண்ணன் தான் ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்காரு காலையிலேருந்து. இந்த காய் வந்து சைபேரி அப்படின்ட்டு ஒரு காய் சொல்கிறாங்க. இது எதுக்கு அப்படின்னா இந்த ஃபைல்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. இது பழுக்க பழுக்க அப்படியே இந்த மக்காச்சோளத்தில் இருந்து எடுத்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்லாமா. ஃப்ளேவர் வந்து இந்த பைனாப்பிள் ஃப்ளேவரில் இருக்க மாட்டிருக்கு. ஆனால் காய் தான் இப்போதைக்கு இருக்குது, அதனால் பழத்தை காட்ட முடியல. ஆனால் இது வந்து கொடி வகையை சேர்ந்தது தான். வேறு ஒரு மரத்தில் வந்து இது படர்ந்து அப்படியே வருது. நீங்கள் பார்த்த காய் வந்து இதுதான். இது ஆக்சுவலி இப்போ காயாக இருக்குது. இது பழமானக்கப்புறம் நம்ம சாப்பிட்ணும். அண்ட் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் எங்கேயாச்சும் இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இது வந்து கச்சக்காயின்னு சொல்கிறாங்க. இது ஆரஞ்சு மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. இது ஏதோ மெடிசன் அப்படிங்கிறாங்க. என்ன யூஸுங்கிறது தெரியல சரியா. இது ஊறுகாயும் போடலாம்ன்றாங்க. போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். குழம்பு வைக்கலாம். குழம்பு வைப்பாங்களா? அப்படியே எங்களை காட்டுங்க. நாங்களாம் ட்ரெக்கிங் வந்திருக்கோம். நடந்தே ட்ரெக்கிங் வந்திருக்க ஆளுகளை பாருங்க. மேலே குரங்கு எப்படி உட்காந்துருக்காருங்க. இதெல்லாம் திங்காது. அதானே, அதனால தான் புளிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். கொய்யாக்கா பிஞ்ச கூட விட்டுறாது. இது வந்து ஆரஞ்சு பழம் மாதிரியே இருக்கு. ஆனால் சைஸ் பார்த்தோம்னா கையில் வச்சோம்னா உள்ளங்கை சைஸோட பெருசா இருக்கு. ஆமாம், ஸ்மெல்லு எல்லாமே பக்கா ஆரஞ்சு. அப்படியே ரிவ்யூ சொல்லிடு. அப்படியே கச்சக்காய். இது பார்க்க ஆரஞ்சு மாதிரி இருக்கும், ஆனால் இது ஆரஞ்சு கிடையாது. இது பேர் கச்சக்காய். அண்ட் இதோட ஸ்மெல் அப்படியே ஆரஞ்சு மாதிரி இருக்கும். செம்ம ஸ்மெல்லு. டேஸ்ட் எப்படி இருக்கும் போல இருக்கு. ஆனால் இது ஆரஞ்சு மாதிரி சாப்பிட முடியாது, இது ரொம்ப புளிக்குமா. ஓகே, வேற என்ன யூஸ் பண்ணலாம் அதை வச்சு? ஊறுகாய் போடலாம். வேற குழம்பு வைக்கலாம்னு ஏதோ சொன்னாங்களே. ஊறுகாய் போடலாம். நாங்க போட்டுட்டு சொல்றோம். சுகர் பேஷண்ட் சாப்பிடலாம். ஸோ இங்க வந்து ரொம்ப ரொம்ப நல்லதான் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு. வாவ். அண்ணனோட தோட்டத்தில் தான் நம்ம இருக்கிறது. அவர் தான் எல்லாமே சுற்றி காமிச்சு என்னென்ன மரங்கள் இருக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில் ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்காரு. இதுதான் விராலி குலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த அடிபட்ட இடங்களில் ஒத்தரம் வைக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் வீக்கம் வத்துறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து ஒத்தரம் வச்சாங்கன்னா சீக்கிரமாக சரியாயிருமா.
டொமேட்டோன்னு சொல்லுவோம். இது வந்து மரத்தக்காளி. மரத்தக்காளி செடி. மரம் மரம் பெருசாக தான் வரும், காய்க்கல. ஓகே, இது எப்படி குழம்பு வைக்கிறது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண முடியுமா இல்லை என்ன பர்பஸ்? யூஸ் பண்ணலாம். தக்காளி மாதிரி யூஸ் பண்ணலாம். தக்காளி மாதிரி யூஸ் பண்ணலாம். சுட்டு துவையலா இருக்கும்ல தக்காளியா, அதே மாதிரி சுட்டு துவையலா இருக்கும், டேஸ்டாக இருக்கும். இது எவ்வளோ உயரம் வரைக்கும் வரும்? அது போகும் 10 அடி வரும், 10 அடி 15 அடி. இது 15 அடி வரைக்கும் ஒரு மரம் மாதிரியே போகும் போல. இது என்ன செடினே? கொடி மாதிரி இருக்குது. மிளகு வந்து கொடி தானா? ஆமாம், கொடி மரத்தில் தான் வரும். இது இப்போதான் அரும்பு கட்டுது. அரும்பு கட்டுது. இது மிளகு வந்து வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 4 மாதம். 4 மாதம் ஆகும். இது பேர் என்னதுன்னு? பேசன் ஃப்ரூட். பேசன் ஃப்ரூட்டா? பேசன் ஃப்ரூட்டு. இது இந்த இருக்குல்ல அந்த செடி தான், அந்த மரம் தான் அது. இது வந்து மிளகா செடின்றாங்க. கிட்டத்தட்ட வந்து தரையிலேருந்து ஒரு 20 அடி உயரத்துக்கு வளர்ந்துருக்கு. இந்த அளவுக்கு உயரத்தில் வந்து எந்த மிளகா செடியும் நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஆனால் இதெல்லாம் வந்து வித்தியாசமான சைஸில் இருக்குது. மிளகாயும் வந்து ஒரு சின்ன மிளகா வச்சாலே பயங்கர காரமாக இருக்குமா. இதோட சைஸ்ன்னு பார்த்துக்கிட்டா ஒரு இன்ச்சுக்கு கம்மியாக தான் இருக்குது அதிகபட்சமே. இது ரொம்ப சின்ன மிளகாயா இருக்குது. இந்த மிளகா பேர் என்னது? காண மிளகாய். காண மிளகாயா? இது காட்டில் வந்து இயற்கையாகவே வளர்றது. ஆமாம். ஓ சரி. காஃபி கொட்டை. இது வந்து காஃபி கொட்டை. இதுலேருந்து தான் காஃபி பொடிலாம் தயாரிக்கிறாங்க. ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. பக்கத்தில் இருக்கிறது ஒரு பூ இருக்கு. மல்லிகைப்பூவா முல்லைப்பூவா? இது வந்து காஃபி, இதுதான் பூ. ஓ, இதுலேருந்து தான் இந்த கொட்டைலாம் வரும். அப்படியா? ஓகே. இது என்னதுன்னு? இது காப்பி தளருது. இது வந்து ரொம்ப பழசாயிடுச்சு. இது எப்படி ப்ராசஸ் எப்படி பண்ணுவாங்க? அது வேப்பம்பழம் பக்குவம் பண்றோம்ல, ஆமா, அதே போல பக்குவம் பண்ணி அதுல உள்ள அரிசி எடுத்து. இது வந்து ஆக்சுவலா பழமா தான் வரும். பழம் ரெட் கலரா இருக்கும். சரி, அதை எடுத்து அரைக்கணும். இந்த மாதிரி வரும். அதுக்கடுத்து இதே மாதிரி இந்த தோல் இருந்தா இருக்கு, இதுல இதே மாதிரி உரியும். ஓ சரி சரி. உறிஞ்சு அதுக்கப்புறம் அதுக்குள்ள விதை மாதிரி இருக்கும். அதை வறுத்து அரைக்கணும். ஓ சரி சரி சரி. ஸ்மெல்லே சூப்பரா இருக்கும். அதுல சிக்காரி கலந்தா ஸ்மெல்லே வரும். வறுக்கையிலே நல்லா வரும். ஆனா இது நான் மச்சு போச்சுட்டு போட்டுட்டேன். நல்லா இருக்குன்னு அப்புறம் இது வந்து அக்கா, இந்த மரத்தோட பேர் என்னதுக்கா? குங்குளிய மரம். குங்குளி மரங்கிறது வந்து என்ன யூஸ்? இது தைலம் காய்ச்சறது இதுகளுக்கு மட்டும். தைலம் காய்ச்சறது. தைலம்னா இந்த தலைக்கு ஆர்ஸ்பதி தைலம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தைலம். அதே மாதிரி தைலமா இல்ல அதே தானா? அதே மாதிரி இது வந்து பவரா இருக்கும். அப்ப ஆர்எஸ்பதி தைலங்கிறது வந்து அது வேற. ஓ, ஆர்எஸ்பதி இலை வந்து வேற, இந்த மரம் வேற. இது வேற. இலை வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். ஆவி இதுல வந்து கொலை பிடிச்சி ஆவி பிடிச்சா என்ன சளி இருமல் எதுவாக இருந்தாலும் அப்படியே இது இருக்கும். மரத்தோட பேர் வந்து கொங்குளிய மரம். குங்குளிய மரம்.